நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் ஆம்லெட் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக உடச்சி போடுங்க. இந்த பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு முட்டை போட்டிருக்கேன். இப்போ ரெண்டாவது முட்டை. ஏன்னா இதிலெல்லாம் கரு உருவாகிருக்கும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இதை அடை வைக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணேன். ஒரு 3 நாள் வச்சுருந்தோம்னா அடை வைக்கும்போது திரும்பி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இங்குபேட்டரில் வச்சுருப்பேன். ஸோ அது 3 நாளில் கரு உருவாகலை அப்படின்னா அந்த முட்டையெல்லாம் நான் எடுத்துருவேன். பார்த்தா தெரியும், இந்த மாதிரி முட்டையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கும்போது ஒரு சில முட்டை லைட்டாக கரு உருவாகிருக்கும். இந்த பாருங்கள், இது கரு உருவாகி கரு கலைஞ்சிருச்சு. இதுதான், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது கரு கலைஞ்ச முட்டை. ஸோ நான் 3-4 முட்டை எடுத்துகிட்டு வந்தேன். 4 முட்டையில் இதெல்லாம் நல்லது. ஆனால் இது கரு உருவாகி கலைஞ்சிருச்சு. இந்த முட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தவறாத இந்த முட்டையெல்லாம் உடைக்கும் போது கொஞ்சம் கவனமாக உடைச்சி பார்த்திங்கன்னா கரு உள்ள முட்டை தெரியும். நாட்டுக்கோழி முட்டை எப்போ வாங்கினீங்கனாலும் நீங்கள் கடையிலே கூட சில இடத்துல கரு உருவாகிருக்கும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் முட்டை. இதுவும் கரு உருவாகி கெட்டுருச்சு. இந்த பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டுப்போன முட்டைகளாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. நாட்டுக்கோழி முட்டை வாங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உடச்சி தனித்தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சு, இந்த பாருங்கள் 2 கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இது கெட்டுப்போன முட்டைங்கள். இதெல்லாம் உடச்சி தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பார்த்து தான் நீங்கள் இது பண்ணணும். பாருங்க, தெரியுதா? இது கலங்கின முட்டை, இது கரு உருவானது, இது சுத்தமான முட்டை. இதுதான் கரெக்டான முட்டை.